சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கருப்பண்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உங்களுக்கு அடிக்கடி பசியே எடுக்கிறது இல்லைன்னு சொல்லுவீங்க. நிறைய உடல் உழைப்பு இருந்தா பசி தானா எடுக்கும். அதையும் மீறி பசி இல்லை, சாப்பாடு பிடிக்கலன்னு சொல்றவங்க தினமும் ஒரு ஏலக்காயை வாயில போட்டு மெல்லணும். பசி எடுக்கும். ஜீரண உறுப்புகள் நல்லபடியா இயங்கும். இது மழை குளிர்காலம். நெஞ்சில் சளி கட்டிக்கிட்டு மூச்சு விட சிரமப்படுறவங்கள நாம பார்க்குறோம். சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வர்றவங்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தான். ஏலக்காயை வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிட்டாலே தொடர் இருமல் வராது. அதே போல வாய் துர்நாற்றத்தை போக்க ஏலக்காய் சாப்பிடலாம். ஜீரண உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனைகள் தான் வாய் துர்நாற்றம் ஏற்பட காரணம். இது பொதுவானது. சில பேர், ஏன் பல பேர் வாய் பல்ல சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை. 3 வேளை சாப்பிட்றோம், 3 வேளையும் பல் துலக்கணும். செய்கிறோமா? பல்ல மட்டும் விளக்கினா போதாது. பல்ல ஒட்டி இருக்கிற எகிறுகளையும் நல்லா விரலால் தேய்க்கணும். பல் போனால் சொல் போச்சு. அப்புறங்க கருப்பண்ணன் ஐயா, நம்ம மாநிலத்தில் பெரிய மரம் எங்கே இருக்கு? என்ன மரம் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லிடுவீங்க, சென்னை அடையாறில் இருக்கும் ஆலமரம்னு. இதை விட மிகப்பெரிய மரம் கலிஃபோர்னியாவில் இருக்குதான். இந்த மரத்துக்கு பேர் ஜென்ரல் மரம். இந்த மரத்தின் எடை சுமார் 2800 டன். அடிபாகத்தின் சுற்றளவு 135 அடி, உயரம் 260 அடி. இந்த மரத்தின் ஒரு கிளையோட நீளம் 1330 அடியாம். 2300 2700 ஆண்டுகள் வயதுடைய இந்த மரத்தின் அடியில் நிழலுக்காக ஒதுங்கக்கூடிய மனிதர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? ஒரே நேரத்தில் 2.5 லட்சம் பேர். 2.5 லட்சம் பேர் இந்த மரத்தடியில் நிற்கலாமா. ஒரு குடையின் கீழ்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி மரத்து அடியிலங்கிறதுக்கும் பொருந்தும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் மட்டுமில்லை, நிழலும் காத்தும் பெறுவோம். இப்போ வடகிழக்கு பருவமழை, அப்புறம் புயல் மழையெல்லாம் பெய்திருக்கு. இருக்கிற ஈரத்தை வச்சு மரக்கன்றுகள், பழமரக்கன்றுகள்லாம் நடலாம். மலவேம்பு, குமிழ், சவுக்கு, யூக்கலிப்டஸ், முள்ளில்லா மூங்கில் போன்ற கூழ் மரங்களையும், மா, பலா, கொய்யா, சப்போட்டா போன்ற பழமரங்களையும் நடலாம். அதுக்கு இது சரியான நேரம். தோட்டக்கலைத்துறை, வனத்துறை, கரூர் செய்தித்தாள் நிறுவனம் உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கு. இது போன்ற நிறுவனங்களை நாமளும் அணுகலாம் கருப்பண்ணன் ஐயா. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.